ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வெண்டி செடி போட்டிருந்தோம். அந்த வெண்டி செடியெல்லாம் ஓஞ்சிருச்சு. ஓஞ்சிட்டு விதைகள் எடுக்கலான்னு வந்திருந்தோம். விதையெல்லாம் கொட்டி போச்சு. எல்லாம் எடுக்காமல் மழை பெஞ்சதில் வந்து விதையெல்லாம் உங்களுக்கு பாருங்கள், விதையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அது இருக்குது, எது தின்றுச்சு விதையெல்லாம். இந்த இடத்துல கொஞ்சம் செடி பச்சை பசேன்னு இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் விதை இருக்கான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா இந்த இடத்துல பூச்சியை பாருங்களேன், என்ன பூச்சின்னே தெரியல. இங்கே பாருங்க, கொயான்னு பூச்சி, அப்படியே சிவப்பாக குண்டு மணி மாதிரிலாம் இருக்குது இந்த பூச்சி. நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா அந்த பூச்சியா? இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் பூச்சி. பாருங்க, கையை நான் வைக்கல, கிட்ட கொண்டு போகல, அவ்வளோ பூச்சி இருக்குது இந்த காஞ்ச வெண்டிக்காயில். இதுக்குள்ளே விதை இருக்கும். இந்த பூச்சி என்ன பூச்சி, நன்மை தரும் பூச்சியா இல்லை தீமை தரும் பூச்சியா என்னன்னு தெரியல. அதனால் அந்த பூச்சியை நான் அப்படியே விட்டுறேன். விட்டுட்டு வேறு எங்கேயாச்சும் போயிருப்போம். எப்படி இருக்குது பாருங்க பூச்சி. இதே மாதிரி பூச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா இருந்துச்சு, ஒரே இடத்துல அடாடையாக இருந்துச்சு. இதை நான் களைச்சி விட்டுட்டேன். எப்படி இருக்குது பாருங்க அந்த பூச்சி. ஃபியூர் சிவப்பாக இருக்குது. வரப்பில் மருந்து அடைச்சிருந்தாங்க. இருந்தாலும் அந்த பூச்சி இப்படி இருக்கிறதுல என்னன்னு தெரியல. அப்படியே களைஞ்சி போகுது, வேகமாக போகுது. கையை வச்சேன்னா ஆள் இருக்காங்கன்னு நினச்சிச்சு போல். அப்படியே களைஞ்சி ஓடுது இந்த பூச்செல்லாம். நான் பார்த்தப்போ அப்படியே அடையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் விதை இருக்குது, இல்லை அரைச்சிருச்சு. இந்த விதை யூஸ் பண்ண முடியாது, அதனால் அதை விட்டுருவோம். அப்படியே இந்த வெண்டைக்காய் செடி காஞ்சி போனதில் 1-2 காய் அப்புறமேட்டுக்கு வந்ததில் இந்த நெத்து தான் தேர்ந்துச்சு. இதில் விதை இருக்கும், தேர்ச்சியான விதை தான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த விதையை எடுத்து காமிக்கிற பாருங்கள். எல்லாம் 4-5 விதை இருந்தாலும் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு வாரம் காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடுத்த பாகத்துக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.